இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் வனாந்திரமான இடத்தில் ஒரு மலையின் மேல் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தன்னை நாடி வந்த ஆயிரக்கணக்கான மக்களை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் திருப்தியாய் போஷித்து அனுப்ப இயேசு செய்த 4ஆம் அற்புதம்தான் இது. அப்படி என்ன செய்தார் பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த நாட்களில் தம்முடைய அற்புதங்களுக்காகவும் சுகத்திற்காகவும் போதனைகளுக்காகவும் அநேக ஜனங்கள் எப்போதும் அவரிடத்தில் வருகிறதும் போகிறதுமாயிருந்தபடியால் அநேக நேரங்களில் அவர்களுக்கு போஜனம் செய்யக்கூட நேரமில்லாதிருந்தது. அப்படி ஒரு நேரத்தில் தம்முடைய சீஷர்களை அழைத்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனித்து போய் சற்று இளைப்பார்வோம் வாருங்கள் என்று சொல்லி படவிலேறி சென்றனர். ஆனால் அவர்கள் அங்கு செல்லும் முன்பாகவே இயேசு கிறிஸ்து அங்கு செல்கிறார் என்று மக்கள் அறிந்து அநேக பட்டணங்களிலிருந்து கால்நடையாகவே அவ்விடத்திற்கு வந்திருந்தனர். இயேசு அவர்களுடைய இயக்கங்களை அறிந்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாயிருந்த அநேகரை சுஸ்தமாக்கிய பின் உபதேசிக்க தொடங்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்ல, இயேசுவோ அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க முடியாதே என்று சொல்ல, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்தபோது ஒரு சிறுவன் கையில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இதாங்க ஏசப்பா. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எல்லா மனுஷனும் மாயை தாங்க. இன்னைக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு மாத்தி சொல்லுவாங்க. ஏசப்பாவை நம்பி பாருங்க. தன்னை நாடி தேடி வந்த மக்களை வெறுமையாக அனுப்பிவிடக் கூடாதுங்கிறதுல கவனமா இருந்து அவங்க ஆத்மாவுக்கு ஆகாரம் கொடுத்த கையோட அவங்க சரீரத்துக்கும் ஆகாரம் கொடுத்தாங்கல்ல, நம்மளை கைவிட்டுருவாங்களா என்ன? அவங்கள நம்பி வந்த மக்களை ஒரு நாளும் ஏசப்பா கைவிட்டதே இல்லை. உங்க வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவிக்கணும்னா ஏசப்பாவை நம்புங்க. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அவர் கையில நம்பி கொடுங்க. உங்க வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்வாங்க. எத்தனை மக்களை நம்பி போனோம். இந்த முறை ஏசப்பாக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கொடுங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளுங்க.